ஃப்ரைடே பார்க்குறேன் ப்ரோ வந்து ஒரே மூட் அவுட்டாக இருக்கார். ஆஃபீஸ் போனோடனே என்ன ப்ரோ காஃபி பிரேக் போகலாமா அப்படின்னு கேட்குறேன். இல்லை ப்ரோ நான் வரல அப்படின்ட்டார். ஏன்னா எப்போவுமே வந்து ஆஃபீஸ் போனோடனே ஒரு டீ பிரேக்கு, அதுக்கப்புறம் லஞ்சு, அதுக்கப்புறம் லஞ்சு முடிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரத்துலேயே மறுபடியும் ஒரு டீ பிரேக்கு, இப்படின்னு மாறி மாறி பிரேக் போயிட்டே இருப்போம். ப்ரோ தான் வந்து கூப்பிடுவார். இதேமாரி பண்ணும்போது மேனேஜர் பார்ப்பார், என்னடா இது இவனுங்க வேலையே செய்ய மாட்டானுங்க, பிரேக் போயிட்டே இருக்கானுங்களே அப்படின்னு மேனேஜர் நினைப்பாருன்னு அவரையும் சேர்ந்து பிரேக்குக்கு கூப்பிட்டு போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ரோ இருந்தால் தான் ஆஃபீஸே வந்து பயங்கர ஃபன்னாக இருக்கும். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப மூட் அவுட்டாக இருக்கார். ஆள் ஃபேஸை பார்த்தாலே டல்லாக இருக்காருங்கிறது தெரியுது. சரி லஞ்ச் போகலான்னு லஞ்ச் போனோம். தலைவன் சரியாக கூட சாப்பிடல, ஒரு மாதிரி கொஞ்சமாக தான் சாப்பிட்டாரு, பேசவே இல்லை. வந்ததுலேருந்து வேலையை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். லஞ்ச் பிரேக்கில் கூட பேசலை. சரி இந்த சைலன்ஸை எப்படியாவது பிரேக் பண்ணி ஆகணும்னு லஞ்சை முடித்தோடனே வாங்க ப்ரோ சும்மா கீழே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறோம். அப்போ தான் நான் லிஃப்ட்டில் கேட்குறேன், என்ன தான் ஆச்சு? இப்போ நீங்கள் எதனால் மூட் அவுட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் தான் நம்ம வந்து மேலேயே போகலாம், என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்கவும் ப்ரோ வந்து என்னை கார் பார்க்கிங்க்கு அழைச்சிட்டு போகிறாரு. ப்ரோக்கு வந்து அவர் வச்சிருக்கிற கார் மேலே பயங்கர லவ். அதாவது இந்த வடிவேலு ஒரு படத்தில் காமெடியில் சொல்லுவார்ல, சார் ஆட்டோவில் கால் வைக்கிறது என் மேலே கால் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து காரை வந்து பயங்கரமாக பார்த்துப்பார். டெய்லி தொடச்சி சும்மா பளிச்சுன்னு வச்சுருப்பார். அவர் மட்டும்தான் ஓட்டுவார். வேறு யாருக்காவது ஓட்ட கொடுக்குறாருன்னா பயந்துக்கிட்டே இருப்பார், யாராவது எங்கேயாவது இடிச்சிருவாங்களோன்னு. கார் என்றைக்காவது சின்ன ரிப்பேர் ஆகிருக்கும். அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா கார் வேறு எப்படி ரிப்பேர் ஆகிடுச்சு, ஒர்க் ஷாப்பில் கொடுத்துருக்கேன், என்னாச்சுன்னு தெரில, காரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிலாம் கூட ஃபீல் பண்ணியிருக்காரு. ஒய்ஃப் அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் கூட மிஸ் பண்ணுறேன்னு ஃபீல் பண்ணது கிடையாது. ஆனால் காரு ஒர்க் ஷாப் போயிருந்தால் அவ்வளோ மிஸ் பண்ணுவார், அவ்வளோ ஃபீல் பண்ணுவார். இப்போ எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, என்னை கார் பார்க்கிங் கூப்பிட்டு போய் அவரோட காரை காட்டுறாரு. ஒயிட் கலர் காரு, அப்படியே ஒரு சைடில் பார்த்திங்கன்னா ஸ்கேலு வச்சு கோடு போட்ட மாதிரி அப்படியே சைடில் ஃபுல்லாக ஒரே ஸ்க்ராட்சு, எங்கேயோ கொண்டு போய் ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்காரு ஏதோ ஒரு காரில் விட்டு. என்ன ப்ரோ ஆச்சு, இதனால தான் சோகமாக இருக்கீங்களான்னு? ஆமாம் ப்ரோ இதான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஸ்க்ராட்ச் ஆணுச்சு அப்படின்னு கதையை ஓப்பன் பண்ணுறாரு ப்ரோ. ப்ரோவோட பெரியப்பா பையன் அண்ணன் பொண்ணுக்கு காது குத்து. அவங்க பெரியப்பா வந்து வீட்டில் வந்து இன்வைட் பண்ணுறாரு. நீயும் வந்துடணும், கண்டிப்பாக ஒய்ஃபை அழைச்சிட்டு வந்துடணும், ஃபேமிலியோடு வந்துடுங்க, நீ சீக்கிரமாகவே வந்திருப்பா, ஏன்னா நீயும் ஒய்ஃபும் தான் சேர்ந்து நின்று அந்த தேங்காய் பை கொடுப்பாங்கல்ல ஃபங்க்ஷன் முடிஞ்சு போகிறவங்களுக்கு. ஸோ அதை வந்து நீ தான் பார்த்துக்கணும், கொஞ்சம் பொறுப்பாக இருந்து நீ தான் கொடுப்ப. ஸோ ஒய்ஃபோடு வந்துரு, சீக்கிரமாக வந்துடுங்க, ஃபங்க்ஷன் இதேமாரி காலையில் 10:30 மணிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியப்பா போயிட்டார். அண்ணன் வேறு தனியாக ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. ஸோ வந்து ப்ரோ ரெடி ஆகிட்டார், ஆஃபீஸ்க்கெலாம் லீவ் போட்டு நாளைக்கு போயிடலாம் அப்படின்னு. ஒய்ஃபுக்கிட்ட சொல்லிட்டாரு, நம்ம வந்து 8:30 மணிக்கெலாம் இங்கேருந்து கிளம்பிடணும், ஏன்னா இங்கேருந்து ஒரு 2 hours ஆகும் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு. இவங்களோட குலதெய்வ கோயிலில் தான் காது குத்து. ஸோ 8:30க்கு ஷார்ப்பாக கிளம்பிடணும், ஏன்னா 10:30க்கு ஃபங்க்ஷன், நம்ம போயிடலாம், முன்னாடி போனாலும் பரவாயில்ல லேட்டாக போயிடக்கூடாது அப்படின்னு ஒய்ஃபுக்கிட்டலாம் முன்னாடியே சொல்லிட்டார். நாளே காருக்கு ஏர் செக் பண்ணுறது, பெட்ரோல் ஃபில் பண்ணுறது எல்லாம் பண்ணி கார்லாம் நாளே நைட்டு நல்லா தொடச்சி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே கிளம்பணும், இதுதான் வேலை, மற்ற எந்த வேலையும் கிடையாது. இவர் ஷார்ப்பாக ஒரு 8 மணிக்கெல்லாமே கிளம்பிட்டார், 8:30 கிளம்புறதுக்கு. ஆனால் இவங்களோட ஒய்ஃபு இன்னும் கிளம்புறாங்க கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து காது குத்து ஃபங்க்ஷன் இல்லையா, ஸோ அதனால் வந்து புடவை கட்டினா நல்லா இருக்குமேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொண்ணுங்க சாதாரணமாக கிளம்புறதே லேட் ஆகும், புடவை வேற கட்டணும்னு சொல்லிட்டாரா, அதுக்காக வந்து தலை குளிக்கிறது என்ன, அதுக்கு தனியாக மேக்கப் பண்ணுறது என்ன, கட்டின புடவையே அவுத்து திருப்பி கட்டுறது என்ன. ஏன்னா நார்மலாக வந்து நம்ம பொண்ணுங்களுக்கு வந்து டெய்லி புடவை கட்டி பழக்கம் கிடையாது, இப்போ யாரும் அதை மாதிரி பண்ணுறது இல்லைங்கிறதுனால என்றைக்காவது ஒரு நாள் தானே நம்ம புடவை கட்டுறோன்னு அன்னைக்கு கட்டும் போது சரியாக வராதில்ல, ஆப்வியஸாக லேட்டாக தான் செய்யும். ஆனால் வந்து இதை முன்னாடியே பிளான் பண்ணி அவங்க கொஞ்சம் கிளம்பியிருக்கலாம். பட் அப்போ புடவை கட்டுறதுக்கும் லேட் ஆகுது, ப்ரோ வேற போய் ஹெல்ப் பண்ணுறாரு, அந்த ஃப்ளீட்லாம் எடுத்து விடுவாங்கள்ல, ஸோ அதெல்லாமும் பண்ணுறாரு. ப்ரோக்கு வந்து 2 வயசில் ஒரு குழந்த வேறு இருக்குது, பொன் குழந்த, அது வேறு அப்பப்போ கத்துது, இவர் எடுத்து சமாதானப்படுத்துகிறாரு, அப்பயும் அது கேட்க மாட்டேங்குது, அம்மா கிட்ட தான் போவாங்குது, உடனே அதை கொஞ்சம் நேரம் சமாதானப்படுத்துகிறாங்க. இப்படியே பார்த்தா நேரம் ஆகிட்டே இருக்குது. ப்ரோ இங்கேருந்து கேட்குறாரு, என்னம்மா கிளம்பிட்டியா? இதோ கிளம்பிகிட்டே இருக்கேங்க,
அந்த வடிவேலு கேட்குற மாதிரி, என்னம்மா அங்கே சத்தம், பேசிகிட்டு இருக்கேன் மாமாங்கிற மாதிரி, கிளம்பிகிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, கிளம்பிக்கிட்டே இருக்காங்க, லேட் ஆகிட்டே போகுது. இவங்க பிளான் பண்ண 8:30 மணிங்கிறது கிராஸ் ஆகி 8:45 ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இந்த ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த குரூப்பில் எல்லோரும் வந்து மெசேஜ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் கிளம்பிட்டோன்னு எல்லாரும் மெசேஜ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வேற பார்த்து இவருக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. மறுபடியும் கேட்குறாரு. மறுபடியும் அவர் ஒய்ஃப் வந்து, கிளம்பிக்கிட்டே இருக்கேங்க, நீங்கள் தான் பார்க்குறீங்கல்ல, அவள் குழந்த கத்துறா, நான் வேற புடவை கட்டணும், நான் என்ன சும்மாவா உட்காந்துருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் கடுப்படிக்கிறாங்க. உடனே இவர் வந்து, சரி இப்போ இதுக்கு மேலே கேட்டால் சண்டை வரும், அதனால் வந்து எதுவும் கேட்க வேணான்னு அமைதியாக உட்கார்றாரு. மணி 8:45 ஆகுது, 9:15 ஆகுது, 9:30 மணி ஆயிடுச்சு. 10:30 மணிக்கு அங்கே ஃபங்க்ஷன், போகிறதுக்கே 2 மணி நேரம் ஆகிடும். இப்போ 9:30 கிளம்புனாலே போகிறதுக்கு 11:30 மணி ஆகிடும். இப்போ தான் அவங்க ஒய்ஃப் வராங்க. வந்து போகலாமா அப்படின்னு கேட்குறாங்களே ஒழிய, மற்றபடி லேட் ஆகிடுச்சு அந்த பதட்டம்லாம் அவங்களுக்கு இல்லவே இல்லை. இவர் எதுவுமே பதில் சொல்லாமல் வீடை பூட்டிட்டு கிளம்பி போகிறாங்க. காரில் போய் ஏறுறாங்க. ஏறும்போது அவங்க ஒய்ஃப் ஒன்று சொல்கிறாங்க. அதில் தான் தலைவன் வந்து பிளாஸ்ட் ஆயிடுறான். ஏறி உக்காந்தவுடனே, ஏங்க கொஞ்சம் கோயிலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி எங்கேயாவது காரை நிப்பாட்டினீங்கன்னா பாப்பாவுக்கு மட்டும் ட்ரெஸ் மாற்றணும், நம்ம மாற்றிட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த ப்ரோ இப்போது கடுப்பாயிடுறார். ஏன்னா ஏற்கனவே கிளம்புனது லேட்டு, இதில் காரை வேற நிப்பாட்டணுமான்னு. ஒய்ஃபுக்கிட்ட கடுப்பானா என்ன ஆகும், உசுருக்கு ஆபத்து. அது தெரியாமல் ப்ரோ வாயை விட்டுறாரு. ஏற்கனவே லேட்டு, இதில் இது வேறையா? ஏன் நானா லேட்டு? ஆமாம் நீ தான் லேட்டு. நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க, உங்கள் பொண்ணு அழுதுகிட்டு இருந்தால, தூக்கி வச்சு சமாதானப்படுத்த வேண்டியதானே, ஏன் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தீங்க? அதான் லேட் ஆகிடுச்சு. நான் தான் தூக்கி வச்சுருந்தேன், அவள் உன்கிட்ட தான் வருவேங்கிறா, அப்புறம் என்ன பண்ண சொல்கிற? தெரியுதில்ல, அப்பா அவளால் தான் லேட்டு, என்னை வந்து இப்போ கத்துறீங்க? ஓஹோ, அவளால் மட்டும்தான் லேட்டா? ஏன் நீ புடவை கட்டுறதுக்கு லேட் பண்ணலையா? தெரியுதில்ல, புடவை கட்டினா லேட் ஆகும்னு தெரியுதில்ல, நான் தான் வந்து சுடிதார் போட்டு வரேன்னு சொன்னேன். நீங்கள் தானே கோயிலுக்கு போகிறோம், அதுவும் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம், புடவை கட்டிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க, அதான் லேட்டு. நான் என்ன இப்போ கிளம்பும் போதா சொன்னேன்? நான் சொன்னது நேத்தியே சொல்லிட்டேன், அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே எழுந்திரிச்சு கிளம்புனா என்ன? இப்படி கேட்டதோடு விட்டுருக்கலாம் ப்ரோ. ஒரு விஷயம் கேட்டார், எந்த ஒய்ஃபுக்கிட்டேயும் கேட்கக்கூடாத ஒன்று. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்னா மட்டும் சீக்கிரம் கிளம்பிடுற, எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ லேட்டாக வரியா? முடிஞ்சு, அவ்வளோதான். கார் போயிட்டுருக்கு, ஏற்கனவே லேட் ஆகிடுச்சின்னு வேகமாக போயிட்டுருக்காரு. இதில் நடுவில் வேற வந்து அவங்க சொந்தக்காரங்களாம் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா மணி ஆகிடுச்சு, என்னடா இன்னும் காணுமே, பெரியப்பா வேற கால் பண்ணுறாரு, தாம்பூல பை வேற கொடுக்க சொல்லியிருக்கமே அப்படின்னு. ஃபோன் வேற ரிங் ஆகிட்டுருக்கு, கார் வேற போயிட்டுருக்கு, சண்டையும் நடந்துக்கிட்டே இருக்குது. அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் லேட் பண்ணலையா? போன தடவை எங்கள் அக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் லேட் பண்ணலையா? அப்போ நான் ஏதாவது சொன்னேனா? இப்போ மட்டும் சொல்கிறீங்க உங்கள் வீடு எங்கள் வீடுன்னு பிரித்து பேசுகிறீங்க. ஸோ இவ்வளோ கடுப்பாயிட்டு நீங்கள் இன்னும் எங்களை கூப்பிட்டு போக வேணாம், நாங்கள் ஃபங்க்ஷனுக்கே வரல, காரை நிப்பாட்டுங்க முதல்ல, நானும் பாப்பாவும் இறங்கிக்கிறோம். சின்ன குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு மாற்றணும், காரை கொஞ்சம் நேரம் நிப்பாட்டுங்கன்னு சொன்னால் அதுக்கு இவ்வளோ பேசுகிறீங்க. நிறுத்துங்க, பேசாமல் நிறுத்துங்கன்னு சொல்கிறேனே, இப்போ நிறுத்துறீங்களா இல்லை நான் கதவை திறந்துட்டு இறங்கவா அப்படின்னு இவங்க சொல்லவும், ப்ரோ ஒரு நிமிஷம் சும்மா இரு அப்படின்னு இந்த பக்கம் திரும்பினார். ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்தது, அப்படியே ஸ்டேரிங்கை திருப்பினார், சைடில் போய் சரன்னு இடித்து ஸ்க்ராட்ச். முடிஞ்சா? ஏற்கனவே லேட்டு, இதில் இது வேறு. அப்புறம் இறங்கி அந்த காரனோட பெரிய பஞ்சாயத்தாகி அவனுக்கு கொஞ்சம் காசை கொடுத்து, சரி எதுவும் உசுருக்கு ஆபத்து இல்லாமல் முடிஞ்சது. அப்புறம் காரை எடுத்துக்கிட்டு 2 பேரும் எதுவும் பேசவே இல்லை. இவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுச்சு. அதாவது அந்த பாப்பாவுக்கு வந்து மொட்டையடித்து காது குத்தி, அப்புறம் எல்லோரும் பணம் வச்சு கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்து முதல் பந்தி முடிஞ்சு எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. ப்ரோவை வந்து தாம்பூல பை கொடுக்க சொல்லி அவங்களோட பெரியப்பா சொன்னாங்க பார்த்தீங்களா? ஸோ அவரே நின்று எல்லாருக்கும் அந்த தாம்பூல பை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ப்ரோ அப்போ தான் வந்து ஒய்ஃபோட என்ட்ரி. நேராக போய் கொடுங்க பெரியப்பா, நான் கொடுக்குறேன் அப்படின்னு வேறு எதுவுமே பேசாமல் அவர்கிட்ட தாம்பூல பையை வாங்கிட்டு, ஒய்ஃபையும் வந்து இங்கே வா நீயும் வந்து நில்லு அப்படின்னு சொல்லி 2 பேரும் நின்று அந்த தாம்பூல பை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் எதுவுமே பேசிக்கல அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம். அப்படியே பையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
ஸோ எல்லா சொந்தக்காரங்களும் இந்த ஃபங்க்ஷனுக்கு லேட்டாக போகிறது கூட பிரச்சனை இல்லை. எல்லாரும் கேட்பாங்க, என்னடா இவ்வளோ லேட்டு, என்னடா இவ்வளோ லேட்டுன்னு. அதுக்கு பதில் சொல்கிறது தான் பெரிய கஷ்டமே. ஸோ அதில் வந்து ப்ரோ என்ன சொல்கிறாருன்னா, சேஃபாக வந்து இல்லை கார் ரிப்பேரு, பிரேக் டவுன் ஆகிடுச்சு, அதனால தான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரே ஒழிய அந்த இடத்துல தன்னோட ஒய்ஃபை விட்டு கொடுக்கவே இல்லை. அவெல்லாம் சீக்கிரம் கிளம்பிட்டா, கார் தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல, இதை இவங்க கேட்க அப்படியே மனசுக்குள்ளே வந்து சே, என்னதான் இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை விட்டு கொடுக்கவே இல்லையே அப்படின்னு அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு லவ் வர, அப்படியே 2 பேரும் சண்டையெல்லாம் மறந்து சமாதானம் ஆகி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் ஆன ஸ்க்ராட்சு தான் இது. அப்புறம் ப்ரோவை சமாதானப்படுத்தி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது, போய் இந்த டென்ட்டை எடுத்துடலான்னு சொல்லி அன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் கிளம்பி போய் காரை சரி பண்ணதுக்கப்புறம் தான் ப்ரோ வந்து கூலானார். எப்போவுமே ஒரு இடத்துக்கு ஆன் டைம் போகிறதே வந்து கஷ்டம், அதுவும் நம்ம மட்டும் போனாலே கஷ்டம். இதில் ஃபேமிலியே அழைச்சிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் எப்போவுமே கொஞ்சம் ஒரு 1/2 hour முன்னாடியே பிளான் பண்ணி கிளம்புனா நல்லது. ஆனால் எதுவும் நம்ம கையில் இல்லை. அப்போ தான் குழந்த அழுவும், எது கொடுத்தாலும் சமாதானம் ஆகாது, கார் ரிப்பேர் ஆகும், இல்லை டிராஃபிக் ஆகும், இந்த மாதிரி பல பிரச்சனை வரும். கல்யாணமான ஆண்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு இடத்துக்கு ஒய்ஃபோட ஆன் டைமுக்கு போக முடியாது என்று. ப்ரோ என்ன கேட்டார், உங்கள் ஒய்ஃப் எப்படி ப்ரோ எல்லா இடத்துக்கும் சீக்கிரம் கிளம்பிடுவாங்களா ஆன் டயத்துக்கு அப்படின்னு. ஒரு நிமிஷம் இருங்க, யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. என்னம்மா, என்னது லேட் ஆகுமா? நான் தான் முன்னாடியே சொன்னனே சீக்கிரம் கிளம்புன்னு. எப்போ பார்த்தாலும் இப்படி தான் உன் கூட, எந்த இடத்துக்கும் சீக்கிரம் கிளம்புறதே கிடையாது. ப்ரோ ஒய்ஃப் மட்டும் இல்லை, என் ஒய்ஃப் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எந்த ஒய்ஃபும் சீக்கிரமாக கிளம்ப மாட்டாங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் எபிசோடில் வேறு ஒரு இன்சிடெண்ட் பற்றி பேசுவோம். அதுக்குள்ளே உங்கள் ஒய்ஃப் உங்கள் வீட்டில் சீக்கிரம் கிளம்புவாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஸ்பாட்டிஃபைல கேட்டுட்டு இருந்தால் Q&Aல கமெண்ட் பண்ணுங்கள், யூடியூப்பில் கேட்டுட்டு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் திஸ் பாட்காஸ்ட். பாய்.